ஈஸ்வரிக்குன்னு எந்த சொத்தும் இருக்கக்கூடாதுன்னு அப்படி வாக்கு கொடுத்தாதான் அவ கழுத்துல தாலி கட்டுவேன்னு அவன் சொல்லியிருக்கான். அத மறந்துட்டு அவ பேருக்கு சொத்து எழுதி வாங்கினா எவனாவது அவனை மதிப்பானா? ஆமால, அப்படி ஒரு கண்டிஷனை போட்டு தானே மாப்பிள்ளை ஈஸ்வரிய கல்யாணமே பண்ணாரு. அவனா ஒன்றும் கண்டிஷன்லாம் போடலை, நாங்களா ஏற்றி விட்டு அவனை போட வச்சோம். இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் அவன் வாயிலிருந்தே அந்த வார்த்தையை வர வச்சோம். சொன்னதை மறந்துட்டு சொத்தை வாங்கினானா அதை வச்சே அவனை எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்திடுவோம். தண்டபாணிக்கு பிள்ளைங்கன்னா அது நாங்கள் மட்டும்தான். அவர் சேர்த்து வச்சிருக்க அத்தனை சொத்துக்களும் எங்களுக்கு மட்டும்தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. எங்களை கை நீட்டி அடித்து வீட்டை விட்டு வெளியில் நிறுத்தின அவரே எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி எங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவார். அதுக்கான வேலைகளை நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீ பயப்படாமல் போமா, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிப்பா.